லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பவர் குவெரி எடிட்டர் 2 வெர்ஷன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். பவர் குவெரி எடிட்டர் 2ல் குவெரி எடிட்டர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பற்றி பார்ப்போம். சரிங்களா? இதில் என்ன இருக்குன்னா குரூப் பை இருக்குது. நம்ம ஆல்ரெடி குரூப் பை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஏன் இப்போ இந்த எரர் அடிக்குதுன்னா இந்த ரெண்டு குவெரியை மர்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குவெரியை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த எரர் அங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது இதை குரூப் பை பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகே, குரூப் பை ஒர்க் ஆகுது. இஃப் இன் கேஸ் வந்து எனக்கு குரூப் பை வேண்டாம், ஓகே, ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்போஸ் ஆயிரும். ஓகே, ரீட்ரான்ஸ்போஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ட்ரான்ஸ்போஸும் ஆயிரும். சரிங்களா? இப்போது ரோஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் ரிவர்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் ரோஸ், எத்தனை ரோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுண்ட் ரோஸ்ன்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட கவுண்ட் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து டேட்டா டைப் என்ன இருக்குன்னா எனி காலம், எல்லா காலமும் சூஸ் பண்ணுறது இந்த எனி காலம். ஓகே, டெக்ஸ்ட் காலம், நம்பர் காலம், டேட் அண்ட் டைம் காலம், ஸ்ட்ரக்சர்ட் காலம். ஓகேங்களா? இப்போ இந்த எனி காலமில் டெக்ஸ்ட்டு டேட்டா டைப் டிடெக்ட் பண்ணலாம், இந்த ரீநேம் பண்ணிக்கலாம். காருன்னா கார் மாடல், கார் மாடல் நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இந்த ரீநேம். ஓகே, டிடெக்ட் பண்ணலாம். வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேல்யூஸ் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும், அப்லேருந்து டவுன், டவுன்லேருந்து அப் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? பிவட் காலம், பிவட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, யூஸ் த காலம் நேம்ஸ் இந்த காலம் டு கிரியேட் அ நியூ காலம். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஜி. ஓகே, செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது பிவட் பண்ணியாச்சு. சரிங்களா? வால்வோ டீசல் எல்லாத்தையும் பிவட் பண்ணியாச்சு. ஆர் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாடலுக்கு பிவட் காலம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் சம், ஓகேங்களா, சிலிண்டர்ஸ் கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து சிலிண்டர்ஸ் வச்சு நம்ம காலமை பிவட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிட்டா போதும். 6 அப்படின்னு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா? அதுதான் எதை வச்சு சிலிண்டரோட பிவட்டிங் தான் ஃபார் டீசல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அன்பிவட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். காலம் மூவ் பண்ணுறது, சப்போஸ் வந்து எனக்கு கால் மாடலுமே வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடாது, செகண்டாக வரணும்னா இப்படியும் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மூவ்னு கொடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, பிகினிங் டு எண்டு, எண்ட் டு பிகினிங், அந்த மாதிரி சேஞ்சு பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் வந்து எனக்கு இது மட்டும் வேணும், ஆனால் லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகணும், மற்ற எந்த டேட்டா வேணாம், எனக்கு இது மட்டும் லிஸ்ட்டாக வேணும்னா கன்வெர்ட் டு லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே தெரியுது அவங்களுக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர், இது லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது காலமை ஸ்ப்ளிட் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். டீலிமிட்டர் வச்சு ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு லோயர் டு அப்பர் கேஸ் எல்லாமே அப்பர் கேஸ், அப்புறம் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். ஓகே, ட்ரிம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, ஆட் ப்ரிஃபிக்ஸ், ஆட் சஃபிக்ஸ் எல்லாமே. எக்ஸ்ட்ராக்ட் வந்து லென்த் எவ்வளோ, அந்த கேரக்டர் லென்த்து மட்டும் முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட் கேரக்டர்ஸ் எத்தனை கவுண்ட் வேணும், 1. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் காலம் டேட்டா ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ் பண்ணுறது எக்ஸ்எம்எல்லாக ஜேசனாக எக்ஸ்எம்எல்லாக மாற்றிக்கலாம், எரர் அடிக்கும். ஓகே, ஏன்னா எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் ஃபெயில், எய்தர் தி இன்புட் இஸ் இன்வேலிட். ஏன்னா அது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இல்லை, அது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ. அதாவது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதை பாஸ் பண்ண முடியும் நீங்கள். சரிங்களா? இல்லைனா பண்ண முடியாது. ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதை இங்கே பாஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஒரு டேபிளாக மாற்றலாம். பட் ஆனால் ஒரு டேட்டா இல்லாத டேபிளாக உங்களால் மாற்ற முடியாது.
சேம் தான். இப்போ திருப்பி ஒன்ஸ் நான் கொடுக்குறேன், ஜேசனாக கொடுக்குறேன், அதுவும் எரர் தான் அடிக்கும். ஏன்னா அது ஒரு ஜேசான் வேல்யூ கிடையாது. இதே ஜேசான் வேலாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு பண்ணலாம், நம்பர் காலமிங் பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சம் இருக்குது, மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, மீடியன் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, கவுண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, கவுண்ட் டிஸ்டிங் வேல்யூஸ் இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ 47, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அது இல்லாமல் ஸ்டாண்டர்டாக அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் இருக்குது. சயின்டிஃபிக்கில் பார்த்திங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ, பவரு, ஸ்கொயரு, க்யூபு, என்ன பவர், ஸ்கொயர் ரூட்டு, எக்ஸ்போனண்ட்டு, லாகரிதம், பேஸ் 10, நேச்சுரல், ஃபேக்டோரியல், ட்ரிக்னாமெண்ட்ரியில் சைனு, கொசைன், டான்ஜென்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் அப் இருக்குது, இப்போ வேல்யூ ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு ரவுண்ட் அப்பு. ஓகே, டாட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூவாக இருக்குது, இது ரவுண்ட் அப் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஆக்சுவலி இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, 19.6 இருந்துச்சு. இப்போ ரவுண்ட் அப் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக 20 மாறிடுச்சு. இதே வந்து ரவுண்ட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா லோயர் நம்பர் டவுன்லோட் ஆகிடும். இதே வந்து ஜஸ்ட் நான் ரவுண்ட் மட்டும் பண்ணுறேன். இங்கே பார்த்துங்க 19.6 இருக்குது, 13.6 இருக்குது, 23.5 இருக்குது, 15.3 இங்கே இருக்குது 20th இல்லை. ஓகே, இதை ஜஸ்ட் நான் ரவுண்ட் மட்டும் பண்ணுறேன். டெசிமல் பிளேசஸ் 20. ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரவுண்ட் ஆகிடுச்சு. 20, 15.3 இருந்துச்சு, 15 ஆகிடுச்சு. ஓகே, ரவுண்ட் ஆஃப், ரவுண்ட் டவுன், ரவுண்ட் அப், அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப். இன்ஃபர்மேஷன் லைஸ் ஈவன் ஆர் ஆட், அதை செக் பண்ணலாமே தெரிஞ்சிடும். ட்ரூ, ஈவன், ஃபால்ஸ், செக் இஸ் ஈவன் ஃபால்ஸா, ஆமாம், ட்ரூனா ட்ரூ, அந்த மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம். சின்ஸ் நம்ம இப்போது இருக்கிறதுல வந்து டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் எதுவுமே இல்லை, அதனால் அது காட்டல. இதுவே இருந்துச்சுன்னா அது டேட் அண்ட் டைம் காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காலமை ஆடும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு காலம் இருக்குது, இதை வச்சு ஒரு காலம் ஆட் பண்ணணும் ஃப்ரம் அ நம்பர் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஆட். ஓகே, ஆட் அ வேல்யூ, என்டர் அ நம்பர் டு ஆட் டு ஈச் வேல்யூ இந்த காலம் 1. ஓகே, இப்போது இங்கேருந்து தான் நான் இந்த காலம் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இதில் 1 ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி சயின்டிஃபிக்காக மல்டிப்ளை பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக்கல் சைன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி லோவர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, சஃபிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆட் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல வருதா, வராது. அதுக்கு வச்சு என்ன பண்ணணும்னா க்ளோஸ்ன்னு அப்ளை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு எல்லா ஷீட்ஸும் அப்ளை ஆகிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் மேலே உள்ளே நம்ம எத்தனை ஷீட்ஸ் உருவாக்கணுமோ அத்தனை ஷீட்ஸ் எல்லாம் இங்கே உருவாக்கிறோம். ஓகே, இது ஷீட் 1. இல்லை நம்ம எதுவுமே பண்ணல. ஷீட் 2ல் தான் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா லோட் பண்ணோம். ஓகே, கார் 1 அதுதான், கார் 2 பிரித்து வச்சது. ஓகே, நெக்ஸ்ட் கார் 4. ஓகேங்களா? ஷீட் 4 அதை மர்ஜ் பண்ணது. ஷீட் 5 கடைசியாக நம்ம சேஞ்சஸ் பண்ணது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலமாக ஆட் பண்ணோம். சரிங்களா? திஸ் இஸ் பவர் குவரி எடிட்டர் பேசிக்கலி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருந்த டேட்டாவை நம்ம ஒரு லெவலுக்கு கொஞ்சம் பேசிக்காக ப்ராசஸ் பண்ணி, எதுவும் பெருசாக பண்ணாமல் பேசிக்காக ப்ராசஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? திஸ் இஸ் பவர் குவரி எடிட்டர். எதுக்கு பவர் குவரி எடிட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ETLன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளாக எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடு. இங்கே இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திருப்பி லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபார்மேட் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு திருப்பி லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பவர் குவரி எடிட்டர். பவர் குவரி எடிட்டர் வந்து டேட்டா ப்ராசஸிங்கில் ஒரு மேஜர் திங். ஓகே, யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ண கற்றுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே பவர் குவரி எடிட்டர் என்ன இருக்குன்னு சிம்பிளிஸ்டிக்காக பார்த்தோம். உங்களுக்கு தேவையான டைமில் டேட்டா எப்போ யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் எக்ஸல் பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.